இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து ஏற்கனவே அறிவித்த பிரகாரம் இந்த லெந்து காலங்களின் தியானத்தை நாம் தொடரப் போகிறோம். இந்த லெந்து காலங்கள் என்றைக்கு தொடங்குகிறது? சாம்பல் புதன் என்கிற ஒரு நாளிலே அது தொடங்குகிறது. திருச்சபை அவ்விதமாக ஒரு நாளை நியமித்து அந்த நாளிலிருந்து இந்த லெந்து காலங்கள் துவங்குவதற்கான ஒழுங்கை அது ஏற்படுத்தி இருக்கிறது. பெரிய வியாழன் வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த லெந்து காலங்களாக கருதப்படுகிறது. இந்த காலங்கள் ஏன் அந்த துவங்கும் நாளை சாம்பல் புதன் என்கிற நாளில் வைத்து அது துவங்கப்படுகிறது? சாம்பல் என்பது துக்கத்தின் அடையாளமாக திருமறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் இருந்த மக்கள், இன்னும் திருமறையில நடந்த சம்பவங்கள், இவைகள் எல்லாமே இந்த சாம்பலை மக்கள் ஏதோ ஒரு வகையில தங்களுடைய மனோ துக்கத்தை வெளிப்படுத்தவோ, தங்களுடைய சரீர துக்கத்தை வெளிப்படுத்தவோ அவர்கள் இந்த பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நமக்கும் கூட இந்த நாட்களிலே ஒரு மெய்யான மனஸ்தாபம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து இருக்க வேண்டும். வாழ்க்கையை சீராய்வு செய்து கடவுளுக்கு முன்பாக வேத வசனத்தின் அடிப்படையில ஆராய்ந்து பார்த்து சுட்டி காட்டப்படுகிற பாவங்களுக்காகவும் நம்முடைய மனித இயல்புகளுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்தில மனம் நொந்து நொறுங்க வேண்டிய காலங்கள் தான் இந்த காலங்கள். அதனால்தான் அதை சாம்பல் புதன் என்கிற நாளிலிருந்து துவங்குவதற்கு நாம் பழகியிருக்கிறோம். திருமறையிலிருந்து இந்த சாம்பல் தொடர்பான சில சம்பவங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். யோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே யோபு தனக்கு நேர்ந்த துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு சாம்பலில் உட்கார்ந்ததாக வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 13:19 தாமார் என்கிற பெண் தன் சகோதரனால் கற்பழிக்கப்பட்ட போது தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு தன்மேல் சாம்பலை போட்டு கொண்டதாக வாசிக்கிறோம். எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே தன்னுடைய தேசத்தின் மக்களுக்கு ஒரு கொடூரமான தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு மொர்தேகாய் என்கிற மனிதன் தன்மேல் சாம்பலை போட்டு கொண்டதாக வாசிக்கிறோம். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே யோனாவினுடைய செய்தியை கேட்டபோது நினிவேயின் ராஜா மனம் உடைந்து அவன் சாக்கு துணியை தன்னுடைய இடுப்பிலே கட்டுக்கொண்டு, அது மாத்திரமல்ல, அவன் சாம்பலிலே உட்கார்ந்ததாக திருமறையிலே வாசிக்கிறோம். இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கவனிப்பீர்களானால் ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு மக்கள் சாம்பலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆதி திருச்சபை இதை உண்டாக்கும் போது இந்த உணர்வு மக்களுக்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாம்பலை அடையாளமாக்கி இந்த நாளை துவங்கி வைத்தார்கள். நாம் உண்மையிலேயே சாம்பலை அள்ளி பூசிக்கொண்டு போய் உள்ளான வாழ்க்கையை நாம் விட்டு விடுவோமானால் அது எவ்வளவு வேதனையானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாம்பலை நாம் பூசுகிறோமோ இல்லையோ அது அடுத்த காரியம். ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய மனம் நொறுங்குதலும் மனம் திரும்புதலும் மிக மிக முக்கியம். எங்கே மனம் நொறுங்குதல் இல்லையோ அங்கே மனம் திரும்புதல் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. உண்மையாகவே இந்த நாட்களிலே திருமறையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை சீராய்வு செய்து கடவுள் நமக்கு உணர்த்துகிற பாவங்களுக்காக உண்மையான மனஸ்தாபத்தை நாம் வெளிப்படுத்தி கடவுள் அண்டை மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக அந்த மனஸ்தாபத்தை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சடங்காக்கி விடாதிருங்கள். அதிலே நீங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். வாழ்க்கை மாற்றம் என்பது இந்த நாட்களிலே முக்கியமானது. பிரார்த்தனை செய்வோம்.
நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாட்கள் மெய்யாகவே எங்களுடைய பாவங்களை உணர்த்தப்பட்டு அதற்காக மனம் வருந்துகிற ஒரு காலங்களாகவும் மனம் திரும்பும் ஒரு காலங்களாகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமையும்படி அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.